ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு உங்களுக்காக என்ன மூவி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸான ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி ஹாரர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோவோட பொண்ணு ஹாலிடேஸ் என்ஜாய் பண்றதுக்காக ஒரு லாங் ட்ரிப் போறாங்க. அப்படி போறப்ப அவங்க ஒரு வீட்டில் மாட்டிக்கிறாங்க. அந்த வீட்ல இருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொன்ன மூவி தான் நோ எஸ்கேப் ரூம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ மைக்கில தான் காமிக்கிறாங்க. அவரோட பொண்ணு கரண், இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீக்கெண்ட்ல லாங் ட்ரிப் போயிட்டு இருக்காங்க. கரண் யாரு கூடயோ மெசேஜ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. இதை பார்த்த ஹீரோ, நீ என் கூட பேசிட்டு வரலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, நம்மளும் சரி பேசுங்க அப்படின்னு சொல்லி திரும்பி உட்காந்துக்கிறா. இதுல இருந்தே தெரியுது அப்பாக்கும் பொண்ணுக்கும் எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு. அவங்க காட்டுப்பகுதியில போயிட்டு இருக்கப்பே கார்ல ஏதோ ஒரு பிரச்சனையாகி கார் நின்றுது. அப்பங்காரன் இறங்கி அந்த கார்ல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்ப பொண்ணு கிட்ட பேக் சீட்ல துணி இருக்கு, அதை எடுத்துட்டான்னு சொல்ல அவளும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனை யூஸ் பண்ணிட்டே போறா. அப்படி போறப்ப அங்க வந்து ஒரு லாரி அவன் மேல இடிச்சிருக்கும். டக்குனு நம்ம அப்பங்கார அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்து காப்பாத்திடுறான். நீ ரோட்ல நடக்கிறப்ப கூட போன் யூஸ் பண்ணி தான் நடப்பியான்னு சொல்லி திட்ட. அவ்வளவு நீங்க எதுக்கு என்கிட்ட ரொம்ப ரூடா நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி பேசுறா. சோ அவங்க எப்படியோ ஒரு வழியா அங்க இருந்து ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அங்க காரை ரெடி பண்றதுக்காக விட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப கிரணோ, என்னோட வீக்கெண்டே போச்சு, நான் கம்முனு வீட்லயே இருந்திருந்தேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வந்திருப்பேன், நீங்க சொன்னீங்க உங்க கூட வந்து இப்ப கார் ரெடியாக இருக்கே, நீங்க ஒரு நாள் ஃபுல்லா ஆகும்னு சொல்றாங்க. ஒரு நாள் ஃபுல்லா இந்த இடத்துல உட்காந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கப்புறம் வரணும், சரி ஓகே இரு, இங்க ஏதாச்சும் பிளேஸ் இருக்கா சுத்தி பாக்குறதுன்னு சொல்லி விசாரிக்கிறேன்னு சொல்லி போட்டு விசாரிச்சுட்டு இருக்கான். அப்போ பக்கத்துல ஒரு ப்ரௌச்சர் இருக்கு. அந்த ப்ரௌச்சர்ல எஸ்கேப் ரூம்னு போட்டிருக்கு. அதை பார்த்து அப்போ வரணும், நீ எஸ்கேப் ரூமுக்கு போகணும்னு சொல்லியிருந்தீங்களா, வா இங்க இருக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்ல பாரிஸ்ல இருக்க எஸ்கேப் ரூம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும், இங்க இருக்கிறது ரொம்ப மொக்கையா இருக்கும், நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அப்பங்காரனும் அங்கிருந்து ஒரு வெயிட்டரை கூப்பிட்டு, நாங்க இந்த எஸ்கேப் ரூம் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம், நாங்க அங்க போலாமா, இந்த ஊர்ல எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறான். அந்த இடத்துல நிறைய விசித்திரமான விஷயங்கள் கொஞ்ச நாளா நடந்துட்டு இருக்கு. அங்க போனவங்க யாருமே திரும்பி வந்தது இல்ல, எல்லாரும் காணாம போயிடுறாங்க, நீங்க அந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட அவங்க ரெண்டு பேத்துக்கும் மூஞ்சி ஒரு மாதிரி மாறிடுது. இதை பார்த்து அந்த வெயிட்டர் லேடி சிரிச்சிட்டு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அங்க சூப்பரா இருக்கும், போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட அப்பங்க வரணும், சரி ஓகே நம்ம அங்க போலாமான்னு சொல்லி கேட்க, சரி பொண்ணும் போலான்னு சொல்லிடுறா. பட் இருங்க, நான் அதுக்கு முன்னாடி வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி போட்டு வாஷ்ரூமுக்கு போறான். அங்க போய் அப்பங்கார அந்த லாரியில் இடிச்சுக்க கூடாதுன்னு சொல்லி பிடிச்சி இழுத்தான்ல, அதனால அவன் கையில இருந்த அழுக்கு வந்து இவர் ட்ரெஸ்ல ஒட்டிடுச்சாமா. அதை தொடச்சு கழுவிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வாங்கி கொடுத்த செயினை எடுத்து கழுத்துல போட போறான். அப்ப அந்த இடத்துல லைட் எல்லாம் ஒரு மாதிரி விட்டு விட்டு எரியுது. இப்ப டக்குன்னு பார்த்தா ஒரு பாத்ரூம்குள்ள என்னமோ காயின் விழுந்த மாதிரி காமிக்கிறாங்க, ஒரு சவுண்டு கேக்குது. இதை பார்த்தா அவளும் அந்த பாத்ரூம்குள்ள இருந்து யாரோ நம்மளை பாக்குறாங்கன்னு நினைச்சிட்டு அப்படியே மெதுவா அந்த பாத்ரூம் பக்கத்துல போறா. அப்போ பக்கத்து பாத்ரூம் வந்து கதவை திறந்துட்டு நம்ம வெயிட்டர் லேடி வராங்க. அதை பார்த்தா இவ்வளோ டக்குன்னு பயந்துடுறா. அதை பார்த்தவங்க ஐயோ சாரிமா பயந்துட்டே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சாரி கேட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. இவ்வளவு பயம் இருக்கவ எதுக்கு அங்க போகணும், பொட்டாட்டு அங்கேயே சாப்பிட்டு டீயை கீயை குடிச்சிட்டு கார் ரெடியாகிற வரைக்கும் அங்கேயே இருக்க வேண்டியதானே. அப்படியே கட் பண்ணோம்னா இப்ப அந்த எஸ்கேப் ரூம் வாசல்ல இருக்காங்க. அப்போ அப்பங்கார எஸ்கேப் ரூம்னா என்ன, நம்மள ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு பொண்ணுக்காரியோ ஆமா நம்மள ஒரு ரூம்ல போட்டு பூட்டி வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு வரக்கு நமக்கு நிறைய க்ளூ கொடுப்பாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வந்துருவோம், இதுதான் எஸ்கேப் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. கவனிச்சிங்களா, அந்த இடத்துல ஒரு காரு பைக்கோ எதுவுமே இல்ல, ஒரு மனுஷங்க இருக்கிறதுக்கான எந்த அடையாளமே இல்லாம இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பொறுமையா உள்ள போய் கதவை தட்டுறாங்க. அப்போ கதவு தானா திறக்குது. எங்க கதவு மட்டும் திறக்குது, யாரையுமே காணோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. உள்ள போய் பார்த்தாலும் இங்க யாருமே இல்ல. இதை பார்த்தவங்க யாராச்சும் இங்க இருக்கீங்களா, நாங்க எஸ்கேப் ரூம் ட்ரை பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல டக்குனு ஒரு பொண்ணு வந்து, ஏய் நீ எப்படி உள்ள வந்து அப்படின்னு சொல்லி கரனை பார்த்து விசாரிக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து அப்பங்க வரணும் டக்குனு போய் ரெண்டு பிரிச்சு விடுறான். அப்புறம் அவனை பார்த்து அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, நீங்க இப்பதான் வந்தீங்கன்னா சரி வாங்க நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு கூப்பிட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் வரணும், இவங்க சூப்பரா நடிக்கிறாங்கல்ல நம்மளை பயமுறுத்துற மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவன் பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க போய் பார்த்தோம்னா ஆல்ரெடி ஒரு 3 பேர் இருக்காங்க. அதுல இந்த நூடுல்ஸ் மண்டை மாதிரி இருக்காங்க, இந்த போன் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க, இவன் பேர் டெய்லர். இவங்க ரெண்டு பேர் லவர்ஸ். நூடுல்ஸ் மண்டைக்கு பிறந்த நாள்னு சொல்லி போட்டு அவங்க எஸ்கேப் ரூம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. பட் டெய்லருக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல. அப்புறம் இன்னொருத்தர் இருக்கான்ல, அவன் பேர் அந்த படத்து ஃபுல்லா சொல்லியிருக்கவே மாட்டாங்க, இவனை வெள்ளபடின்னு கூப்பிட்டுக்கலாம். அப்புறம் ஒருத்தி கிரணை பயன்படுத்தி இருப்பாள்ல, அவ பேரு ஜோசி. ஜோசி என்ன பண்றாங்க, கையில டீ எடுத்துட்டு வந்து அங்க இருக்க எல்லாத்துக்கும் கொடுக்குறா. பட் அந்த டீயை பாக்குறதுக்கு ஒரே வித்தியாசமா இருக்கு, ஒரு புகையாவே வந்துட்டு இருக்கு. அப்புறம் ஜோசி ஒவ்வொருத்தருக்கா டீயை எடுத்து கொடுக்குறா. நம்ம அப்பங்காரனுக்கும் பொண்ணுக்கும் கொடுக்குறப்போ பொண்ணு குடிக்க போறா. அப்பங்கார இல்ல நீ அதை குடிக்காது, இதுல ஏதாச்சும் கலந்துருப்பாங்க, இப்போதைக்கு நீ எதுவும் குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, நூடுல்ஸ் மண்டியா அதை குடிச்சு பார்த்துட்டு வா சூப்பரா இருக்கு டீ, நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். சோ அதனால அங்க இருந்த எல்லாரும் அந்த டீயை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டீயை குடிச்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் பேப்பரை கொடுத்து கையெழுத்து வாங்குறா. அங்க இருக்க யாருமே அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ல என்ன எழுதிருக்குனே படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜோஸ் என்ன சொல்றான்னா, நீ எஸ்கேப் ரூமுக்குள்ள போறீங்க, அங்க போறதுக்கு முன்னாடி நீங்க எந்த எலக்ட்ரிக்கல் டிவைஸும் கொண்டு போக கூடாது, சோ அதெல்லாம் எங்கிட்டே கொடுத்துட்டு போயிருங்கன்னு சொல்லி அவங்க இருந்த எல்லா பொருளையும் வாங்கிடுறா. அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லா ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிட்டு ப்ரொஜெக்டர்ல ஒரு படம் மாதிரி ஒன்னு போட்டுடுறா. அதுல என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய அசம்பாவியங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இதை பார்த்த சர்ச் பிளாக் மேஜிக் பண்றவங்க எல்லாம் சாத்தானோட குழந்தைகள் சொல்லி அவங்க எல்லாம் கொண்டுட்டாங்க. ஆனா இதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு
சொல்லி பார்த்தோம்னா ஒரு டாக்டர் தன்னோட ஆராய்ச்சி மூலமா எப்படியாச்சும் ஆவிகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா நகரத்தில் இந்த மக்கள் இதுக்கு யாருமே ஒத்துக்கல. அதனால இவர் இந்த காட்டுக்குள்ள இந்த ஆராய்ச்சியை பண்ணிட்டு இருந்தாரு. அதை கண்டுபிடிச்சு ஒரு 5 பேர் உள்ள வந்து இந்த ஆராய்ச்சி நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே காணாம போயிட்டாங்க. அவங்க 5 பேர் எங்க போனாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்களை திரும்பி இங்க கூட்டு வர்றதுதான் அவங்களோட வேலை அப்படின்னு ஜோ சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரூம் இருட்டாகுது. அப்படியே வெளிச்சமாகறப்போ பார்த்தோம்னா அங்க இருந்த ஜோசையும் காணும், அங்க ஓடிட்டு இருந்த படத்தையும் காணும். இவங்க எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. சரி ஓகே ஒருவேளை கேம் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் நடந்து அங்க இருந்து ஒரு ரூம்குள்ள போறாங்க. இந்த ரூம் பாக்குறதுக்கு ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கு. அந்த ரூம்குள்ள அவங்க போனதும் அந்த கதவு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிருது. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு டைமிங் மாதிரி ஒன்று ஓட ஆரம்பிக்குது. ஓகே கைஸ் நம்ம எப்படியாச்சும் இங்கிருந்து தப்பிக்கணும், க்ளூ ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க, கண்டுபிடிங்கன்னு சொல்லி எல்லாரும் ஒவ்வொரு பக்கமா தேட ஆரம்பிக்கிறாங்க. பொண்ணுக்காரி தேடிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கேசட் கிடைக்குது. அந்த கேசட் எடுத்து ப்ளே பண்ணி விட்டோம்னா அதுல ஒரு பாட்டு கேட்குது. அந்த பாட்டு எதை பத்தினதுன்னா பாம்பு கழுகு இதை பத்தின பாட்டு போல. அதை கேட்டுட்டு இருக்கும்போது அங்க இருக்கவங்க எங்களுக்கு இந்த பாட்டு தெரியும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அந்த பாட்டை பாடிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கு, அதை எல்லாரும் பாக்குறாங்க. அதை பார்த்து அந்த நூடுல்ஸ் மட்டும் இந்த மாஸ்க் வந்து ஆயினா இல்ல எல்லாம் மாறி மாறி இருக்கு, அதனால இதெல்லாம் எடுத்து நம்ம கரெக்டா வைக்கலாம்னு சொல்லிட்டு கரெக்டா வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க அந்த மாஸ்கை கரெக்டான இடத்துல வச்ச உடனே ஒரு இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, அது ஓபன் ஆகுது. அதுக்குள்ள பார்த்தோம்னா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. அதை ஓபன் பண்றதுக்கு நம்பர் பாஸ்வேர்டு கேக்குது. அதனால அங்க இருந்த எல்லாருமே ஏதாச்சும் பாஸ்வேர்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடிட்டே இருக்கும்போது டெய்லர் என்ன பண்றான்னா அங்க இருந்த மாஸ்கை எடுத்து தான் மூஞ்சில வச்சு பாக்குறான். ஆனா அந்த மாஸ்கை போட்டு பார்த்தோம்னா அவன் கையில என்னமோ ஊற மாதிரியே தெரியுது. அதை பார்த்துட்டு அப்படியே பயந்து கத்துறான். அங்க இருந்தவங்க எல்லாம் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இந்த மாஸ்கை போட்டு பார்த்தா எல்லாம் வித்தியாசமா தெரியுதுன்னு சொல்லி சொல்றான். ஆனா அதுக்கு அங்க இருந்தவங்க யாருமே நம்பல. அதுக்கப்புறம் வெள்ளை சட்டைக்காரன் அந்த இடத்துல ஒரு யூவி லைட் மாதிரி இருக்கு, அதை எடுத்து ஆன் பண்றான். அதை ஆன் பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொரு மாஸ்க்லயும் ஒவ்வொரு நம்பர் போட்டிருக்கு. அதை எல்லாரும் பார்த்துட்டு அந்த நம்பரை எடுத்து அந்த லாக்கை ஓபன் பண்ணி உள்ள இருந்த சாவியை எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் எடுத்த சாவிக்கிற டோரை கண்டுபிடிச்சு ஒவ்வொருத்தரும் அந்த புது ரூம்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்கை எடுத்து போட்டு பார்க்க போறான். அப்போ பின்னாடி வந்த வெள்ளை சட்டைக்காரன் அதை போட்டு பார்க்காத நரகத்தோட கடவுளும் கண்ணுக்கு தெரியலான்னு சொல்லிடுறான். அவ்வளவு அதை போடாம அவன் மாஸ்கை வச்சுட்டு அந்த புது ரூமுக்குள்ள போயிடுறான். அந்த ரூமுக்குள்ள போன டைல எனக்கு யாருமே நம்பல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோச்சிட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிறான். அதுக்கப்புறம் அங்க இருந்த எல்லாருமே அடுத்த க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. அங்க ஒரு போன் இருக்கு, அந்த போனை எடுத்து நூடுல்ஸ் மட்டும் செக் பண்ணிட்டு இருக்கா. யாராச்சும் போன் போகுமா இல்ல ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அப்போ அவட்ட யாரோ பேச ட்ரை பண்றாங்க. அதை கேட்ட நூடுல்ஸ் மட்டும் யார் பேசுறது ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்ப ஆப்போசிட்ல இருந்து பேசுற வாய்ஸ் நூடுல்ஸ் மட்டும் வாய்ஸ் மாதிரியே இருக்கு. அதை கேட்ட நூடுல்ஸ் மட்டும் இது என் வாய்ஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்லி சொல்ல அந்த போன்ல பேசுற வாய்ஸ் வந்து நீ போனை டெய்லர்ட்ட கொடு, நான் டெய்லர்ட்ட பேசியே ஆகணும்னு சொல்லி சொல்லுது. இதை கேட்ட நூடுல்ஸ் மட்டும் சரி ஓகே நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க போறா. அதுக்கு டெய்லர் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு சொல்ல இல்ல நீ பேசினா எங்களுக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும், நீ பேசு அப்படின்னு சொல்லி போனை கொடுக்குறான். அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா நீ இங்க இருக்காத, இங்க இருந்தீங்கன்னா உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரும், தயவு செஞ்சு இந்த இடத்துல இருந்து சீக்கிரம் வெளியே போயிடும் சொல்லி சொல்ல இவனுக்கு என்ன பண்றேன்னே தெரியல. அப்ப போனை எடுத்து பாக்குறான். போனை எடுத்து பார்த்தா அந்த போன் புழுவா இருக்கமா இருக்கு. அதனால அந்த போனை தூக்கி வீசிட்டு இவனுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாவும் பயமாவும் வந்துருச்சு. அதனால அவன் கத்த ஆரம்பிச்சான், நான் இந்த கேம் மட்டும் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லி. அவன் கத்தின உடனே அங்க இருந்து ஒரு டோர் ஓபன் ஆகுது. அந்த டோர் வழியா டெய்லர் வெளியே போயிடுறான். நூடுல்ஸ் மட்டும் வெளியே போலான்னு ட்ரை பண்றான். ஆனா அவனால போக முடியல. இதை பார்த்து அப்பங்கார நீ இந்த கேம் நிப்பாட்டிட்டு அவங்க கூட போய் பேசி பாக்கறியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல பரவாயில்ல நாம கேம் விளையாடலாம் சொல்லி அவங்க அந்த கேமை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம குடிச்ச டீல நமக்கு ஏதாச்சும் கலந்து கொடுத்துட்டாங்களோ அதனாலதான் நமக்கு இப்படி தோணுதோ அப்படின்னு சொல்லி கேட்கறான். அங்க இருந்தவங்க அப்படிலாம் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த க்ளூவை தேடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒவ்வொருத்தரா தேட ஆரம்பிக்கும் போது நம்ம பொண்ணுக்காரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. எல்லா வாட்சும் ஓடுது, அங்க ஒரே ஒரு வாட்ச் மட்டும் ஓடாம 10, 12 சொல்லி ஸ்டாப் ஆயிருக்கு. அதுக்கு பக்கத்துலயே ஒரு ரேடியோ இருக்கு. அதை பார்த்த எல்லாரும் அந்த 10, 12ங்கிறத 101.2 அப்படின்னு ஒரு ஃப்ரீக்வன்சில செட் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல இங்கிலீஷ் லெட்டரா சொல்லிட்டு இருக்கு. இதை பார்த்த அப்பங்கார இதை ஃபுல்லா சேர்த்தி பார்த்தாதான் நமக்கு ஏதாச்சும் ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு டைப்ரைட்டிங் மிஷின் இருக்கும், அதுல டைப் பண்ண ஆரம்பிக்கிறான். எல்லா லெட்டர்ஸையும் சேர்த்து பார்க்கறப்ப அதுல என்ன வருதுன்னா 5 பேர் காணாம போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. இதை பார்த்த எல்லாரும் இதை வச்சு நம்ம என்ன பண்றது, இதுல எந்த க்ளூவுமே இல்லைன்னு சொல்லி சொல்ல பொண்ணுக்காரியோ இல்ல இந்த கேம் எப்ப ஆரம்பிச்சிச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, கரெக்டா 11 மணிக்கு இந்த கேம் ஆரம்பிச்சிச்சு, 12 மணிக்கு இந்த கேம் முடிஞ்சிடும். இப்ப நமக்கு கிடைச்சிருக்க க்ளூ என்னன்னு பாத்தீங்கன்னா 5 பேர் மிஸ்ஸிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. 12ல இருந்து 5 கழிச்சோம்னா 11:55 கிடைக்கும். சோ நம்ம 11:55 செட் பண்ணி பார்க்கலாம் சொல்லி செக் பண்ணி பாக்குறோம். அப்போ 11:55 செட் பண்ண உடனே அந்த இடத்துல இருந்து ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகி அங்கிருந்து ஒரு சாவி கிடைக்குது. எப்படியோ ஒரு வழியா சாவியை கண்டுபிடிச்சு அந்த சாவிக்கான டோரை தேடி போயிட்டு இருக்காங்க. அங்கிருந்த எல்லா டோர்லயும் போட்டு பார்த்துட்டாங்க. பட் இந்த சாவி எதுக்குமே செட் ஆகல. அப்புறம் ஃபைனலா ஒரு டோர் இருக்கு, அந்த டோர்ல போட்டு பார்க்கலாம் சொல்லி போட்டு பாக்குறாங்க. அந்த டோர் ஓபன் ஆயிருது. ஆனா அது ரூம் மாட்டம் இல்லாம இந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டோம்ல கபோர்டு அந்த மாதிரி இருக்கு. இதை பார்த்த பொண்ணுக்காரியோ நமக்கு ஏதாச்சும் க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உள்ள போறா. உள்ள போய் தேடிட்டு இருக்கா ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமான்னு சொல்லி. அப்ப திடீர்னு ஒரு கை வந்து பொண்ணுக்காரியை பிடிக்குது. இவ்வளவு பயந்துடுறா. அட யாரா இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ஜோஸ்னு ஒரு பொண்ணை பார்த்தோம்ல ஸ்டார்டிங்ல, அவ கத்தி குத்து வாங்கி இங்க படுத்து கிடக்குறா. இதை பார்த்த எல்லாரும் இது ஒரு கேம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவ என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. இதை பார்த்த அப்பங்கார அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாமே சொல்லி பக்கத்துல போய் என்ன ஆச்சுன்னு சொல்லி பாக்குறான். அவளுக்கு வயிற்றுல இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. அதை பார்த்தவன் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்க என்னை டாக்டர் தான் இந்த மாதிரி பண்ணிட்டான், நீங்க இந்த இடத்துல இருந்து சீக்கிரம் தப்பிச்சு போயிருங்க, டாக்டர் கண்ணில் பட்டீங்கன்னா உங்களையும் இந்த மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்ல நாங்க எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறதுன்னு சொல்லி கேட்கறாங்க எல்லாரும். அதுக்கு நீங்க ஒரு மாஸ்டர்
மாஸ்டர் கீயை கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிச்சா நீங்க இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதே இடத்துல செத்து போயிடுறான். எல்லாரும் இந்த கதவை மூடிட்டு வெளியே வந்துறாங்க. வெளியே வந்துட்டு என்னடா இப்படி நடக்குதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ நூடுல்ஸ் மட்டும் என்ன சொல்றான்னா, கைஸ் உங்களுக்கு இது புரியலையா, அவ ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டா, அதனாலதான் நீங்க பயப்படுறீங்க. அவ என்ன சொன்னா, நம்ம கிட்ட ஒரு கீயை கண்டுபிடிச்சா நமக்கு இருந்து வெளியே போயிடலாம்னு சொல்றாங்க. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து மாஸ்டர் கீயை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல எல்லாரும் இதை திரும்பவும் கேம்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்குமான்னு தேடி பாக்குறாங்க. ஆனா வேற எந்த வழியுமே இல்ல. அப்போ வெள்ளப்படியன்காரர் என்ன சொல்றான்னா, இந்த கதவுக்கு மேல ஒரு கண்ணாடி இருக்கு, அதுல யாராச்சும் வெளியே போய் ஆப்போசிட்ல போய் கதவு திறந்து விட்டா நம்ம வெளியே போயிடலாம்னு சொல்ல நம்ம பொண்ணுக்காரையும் நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பாக்குறா. அப்ப அப்பங்கார உடல, பட் நீங்க நம்புங்கப்பா, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி போட்டு அவ அந்த சந்து வழியா வெளியே போயிடுறா. வெளியே போய் அந்த சைடு கதவை திறக்க முடியுமான்னு பாக்குறா, திறக்க முடியல. அதுக்கப்புறம் அங்க ஏதாச்சும் பொருள் இருக்கா திறக்கிறதுக்கு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்கா. அப்ப யாரோ அவ பேர் சொல்லிட்டு இங்க வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவளும் ஜோசி தான் கூப்பிடறாளோ அப்படின்னு சொல்லி போட்டு அவ பின்னாடி போக ஆரம்பிக்கிறா. அப்படியே போனவ அங்க ஹால்லாம் தாண்டி ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இடம் இருக்கு, அங்க போறா. அப்ப அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள போனோடனே அந்த கதவு லாக் ஆயிருது. இந்த கதவு லாக் ஆன உடனே எங்க அப்பன்லாம் இருந்திருப்பாங்களே, அந்த ரூமோட கதவு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனோடனே அப்பங்காரன் தான் பொண்ணை தேடி அங்கேயும் சுத்திட்டு இருக்கான். இந்த வெள்ளப்படியன்காரன் ஒரு மாதிரியாவே காமிச்சிட்டு இருக்காங்க. மேபி இவன் தான் வில்லனா இருப்பானோ. இப்ப இவங்க வெளியே வந்தவங்க எல்லாம் அவங்க பொண்ணை தேடிட்டே போயிட்டே இருக்கப்போ இன்னொரு டோர் ஓப்பன் ஆகுது. அந்த டோருக்குள்ள எல்லாரும் போய் பாக்குறாங்க. அவங்க போன உடனே அந்த டோர் லாக் ஆகி இவங்க இந்த மாதிரி ஒரு ரூமுக்குள்ள சிக்கிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி பொண்ணதான் காமிக்கிறாங்க. அவன் அந்த ரூம்ல மாட்டிக்கிட்டால, அந்த ரூம்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்போ மனிதனோட எலும்பு கூடுகள் இருக்கு, அந்த எலும்பு கூட வச்சு ஆராய்ச்சி பண்ணதுக்கான பேப்பர்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கா. ஒரு இடத்துல ரத்தம் சொட்டிட்டு இருக்கு. அது என்னடான்னு சொல்லி போய் பார்த்தோம்னா, நம்ம ஜோசி காதுல போட்டிருப்பால ஒரு கம்மல், அந்த கம்மல் அந்த இடத்துல இருக்கு. அதுவும் இப்பதான் அறுத்த மாதிரி ரத்தத்தோட இருக்கு. அதை பார்த்துட்டு அவ பயந்துட்டு அப்படியே பின்னாடி வரா. அப்படி பின்னாடி வந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு காட்சியை பாக்குறா. அந்த காட்சியை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்படி கத்துறப்ப பாத்தீங்கன்னா அங்க இருக்க லைட் எல்லாம் மெதுவா விட்டு விட்டு எரியுது. அப்படியே யாரோ அங்க வர்ற மாதிரி அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. அதனால என்ன பண்றானா, அங்க இருந்து ஒரு கதவை திறந்து அதுக்குள்ள போய் படுத்துக்கிறா. இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை வெளியே இருந்துச்சுல்ல, இப்ப பாக்குறதுக்கு உள்ள இருக்க மாதிரி இருக்கு. உள்ள இருக்க மாதிரி மட்டும் இல்லாம அப்படியே மெதுவா அவளை திரும்பி பாக்குது, கையை லைட்டா அசைக்குது. இதை பார்த்து அவளுக்கு என்ன பண்றதே தெரியாம பயத்துல அலறிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி அப்பங்கார இருக்க இடத்துக்கு போனோம்னா, அவங்க ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ பார்த்திருப்பாங்க, அந்த வீடியோ பே ஆயிட்டே இருக்கு. இவங்களுக்கு இங்க இருந்து எப்படா தப்பிக்கிறதுன்னு தெரியாம அது ஏதாச்சும் க்ளூ கிடைக்குமா அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. அப்ப வெள்ளப்படியன்காரன் என்ன பண்றானா, ஒரு நம்பர்ல கூட்ட கண்டுபிடிக்கிறான். அப்புறம் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இதுக்கான பாஸ்வேர்ட் நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்ம இங்க இருந்து வெளியே போறதுக்கு ஏதாச்சும் வழி கிடைக்கும்னு சொல்லி எல்லாத்தையும் தேட சொல்றான். அப்ப அதுக்கு மேல ஓடிட்டு இருந்த ஃபேன்ல சில நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பர் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு அந்த பூட்டையும் ஓபன் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள ஒரு கீ இருக்கு. அதை எடுத்துட்டு வெள்ளமுடிக்காரன் சீக்கிரமா வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கான். அவன் பின்னாடியே நம்ம அப்பங்காரனும் போறான். நூடுல்ஸ் மண்டையும் சீக்கிரமான்னு சொல்லிட்டு போறான். அதே சமயத்தில் நூடுல்ஸ் மண்டை ஒரு சீனை பாக்குறா. அவ ஒரு ரூம் விட்டு வெளியே போறா, திரும்ப அதே ரூமுக்கு வர மாதிரி அந்த வீடியோ ஓடிக்கிட்டே இருக்கு. அதை பார்த்துட்டு காய்ஸ் இது நீங்க பாக்குறீங்களா, வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி போட்டு அவன் அந்த ரூம்ல இருந்து வெளியே போக பாக்குறா. அந்த வீடியோல இவன் என்ன பார்த்தாலும் அது இவளுக்கு நடக்க ஆரம்பிக்குது. அவன் அந்த ரூம்ல இருந்து வெளியே போறதுக்கு எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் திரும்ப திரும்ப அவன் அந்த ரூமுக்குள்ளேயே வந்துட்டு இருக்கான். அதே சமயத்துல வெள்ளை சட்டைக்காரன் அங்கிருந்து ஒரு கதவை திறந்துட்டு வெளியே வந்துடுறான். அவன் பின்னாடியே அப்பங்காரனும் வந்துடுறான். அவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம் அந்த கதவு டப்புன்னு சாத்திடுது. அதை பார்த்த வெள்ளை சட்டைக்காரன் ஐயோ சாவி அந்த கதவுலயே தான் இருந்துச்சு, இப்ப கதவு சாத்திடுச்சு, இப்ப எப்படி அதை ஓபன் பண்றது, அவன் எப்படி வெளியே வருவா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இதை கேட்ட அப்பங்காரன் எனக்கு உண்மையிலதான் டவுட்டா இருக்கு, நீ தான் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன், இந்த இடத்துல இருக்க எல்லா க்ளூவும் நீ கரெக்டா கண்டுபிடிக்கிற, உன்னால மட்டும் எப்படி எல்லா க்ளூவையும் கரெக்டா கண்டுபிடிக்க முடிஞ்சு, நீ தான் இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க கூட சண்டைக்கு போறான். அதுக்கப்புறம் நானும் உங்களை மாதிரி இங்க மாட்டிக்கிட்ட வந்தா, எனக்கு இங்க இன்னும் தப்பிச்சு பார்க்க வழி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பனா பிளஸ் தள்ளி விட்டு போட்டு அவன் அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிடறான். அப்படியே கட் பண்ணி நூடுல்ஸ் மண்டையை காமிச்சோம்னா அவன் அங்கிருந்து வெளியே வரதுக்கு எப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஓடிட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துல அவனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான டெய்லர், அவன் அந்த இடத்துல தூக்குல தொங்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அவளுக்கு என்ன பண்றேன்னே தெரியல, ஒரு மாதிரி ஆகி போயிருது. அப்ப அந்த இடத்துல போன் ரிங் ஆக ஆரம்பிக்குது. அதை எடுத்து ஆப்போசிட்ல நூடுல்ஸ் மண்டையே தான் பேசுறா. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பேசியிருப்பாங்கல்ல, அதேதான். டெய்லர்ட்ட போன் கொடுக்க தயவு செஞ்சு நீ இங்க இருக்க, அதை சீக்கிரம் இந்த இடத்துல இருந்து கிளம்புறீங்க, இருந்தீங்கன்னா நிறைய பிரச்சனை உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்ல டக்குனு போன் கட் ஆயிருது. இதெல்லாம் நடந்ததை பார்த்து பயந்த நூடுல்ஸ் மண்டை அங்க இருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அங்க ஒரு ஏனியாட்டு இருக்கு. அவன் மேல ஏறிட்டு இருக்கும்போது ஒரு படிக்கட்டு உடஞ்சு கீழே விழுந்து அங்க இருந்த பேனை கண்ணில் குத்தி அதே இடத்துல அவன் இறந்து போயிடுறான். அப்படியே கட் பண்ணோம்னா பொண்ணதான் காமிக்கிறாங்க. அவ ஒரு இதுல படுத்துட்டு இருப்பாள், அந்த கதவை வெள்ள சட்டைக்காரன் ஓபன் பண்றான். இதை பார்த்துட்டு அவன் பயந்துட்டு கத்துறா, ஹே பயப்படாத, நான் தான், நீ எப்படி இங்க வந்து மாட்டினேன் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். ஜோசி மாதிரி வாய்ஸ் கேட்டுச்சு, நான் அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன், கடைசியில நான் இந்த ரூம்ல மாட்டிக்கிட்டேன், சரி நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, நீ கத்துற சவுண்டு கேட்டுச்சு அதனாலதான் நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கிருந்து தப்பிக்கிறது ஏதாச்சும் வழி இருக்குதான்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வெள்ள சட்டைக்காரன் ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறான். ஒரு ஏசி வென்டிலேட்டர் ஓட்ட மாதிரி இருக்கு, பட் அதை பூட்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கான சாவியை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம பொண்ணுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடைக்குது. அந்த ப்ளூ பிரிண்ட்ல கீ இருக்கிற இடம் அப்படின்னு மார்க்கே இருக்கு. அதை பார்த்தே போறாங்க எங்க இருக்கு அப்படின்னு. கடைசியில பார்த்தா அது ஒரு டாய்லெட்டுக்குள்ள கிடைக்கிற மாதிரி பாக்குறாங்க. அதை பார்த்து அவங்க அதுக்குள்ள கையை விட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அப்பங்கார என்ன பண்ணணும்னா அவன் இன்னும் பொண்ணை தேடிக்கிட்டு தான் இருக்கான். அவன் தேடிக்கிட்டு போறப்போ ஒரு இடத்துல ஒரு போட்டோவை பாக்குறான். அந்த போட்டோவை பார்த்துட்டு அவனுக்குள்ள என்னமோ ஆக ஆரம்பிக்குது. டக்குன்னு பார்த்தா அவன் அந்த போட்டோக்குள்ளேயே போயிடுறான். அவனை சுத்தி ஃபுல்லா காடா இருக்க மாதிரியும் முன்னாடி ஒரு மரமும் ஆறும் இருக்குது. அப்போ அந்த ஆத்துக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு எந்திரிச்சு அப்படியே இவன் பக்கத்துல வரான். இவனும் அவன் பக்கத்துல போறான். அப்போ திடீர்னு பார்த்தோம்னா இவன் உடம்பு ஃபுல்லா சங்கிலியில மாட்டி ஒரு பக்கம் காட்டுக்குள்ளேயும் ஒரு பக்கம் ஆத்துக்குள்ளேயும் இழுத்து மாட்டிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தோம்னா அந்த போட்டோல இருந்து அவன் வெளியே வந்து விழுக
ஆகுறான். என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியாம இருக்கான். அப்படியே கட் பண்ணி அந்த ரூம்குள்ளதான் காமிக்கிறாங்க. ஒரு வழியா அவங்க அந்த டாய்லெட் பேஸ்ல இருந்து சாவியை எடுத்துட்டு அந்த வயசி வெண்டிலேட்டருக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பொண்ணு வரா, ரெண்டாவது வெள்ள சட்டக்காரன் வரான். அவங்க அப்படியே பேசிட்டே வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ வெள்ள சட்டக்காரன சரக்குல பின்னாடி இழுத்துட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து நம்ம பொண்ணு அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வந்துடுறா. அவ இப்ப எந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம நூடுல்ஸ் மட்டும் செத்து போயிருப்பால அந்த ரூம்குள்ள வந்துடுறான். அதே சமயத்திலும் அப்பங்காரனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் இவங்க இருக்க ரூம் தானாகவே ரீஸ்டார்ட் ஆயிருது. அதனால அந்த ரூமுக்கு திரும்பவும் அவங்க சாவியை கண்டுபிடிக்கணும். இவங்களுக்கு தான் தெரியும்ல இந்த ரூம்ல சாவி எங்க இருக்குன்னு. அந்த நம்பர் லாக்குக்கான பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சு அந்த சாவியை எடுத்துட்டு அவங்க வெளியே வராங்க. அவங்க இங்க இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் டைமா உள்ள போனாங்களே ஒரு ரூம், அந்த மாஸ்க் எல்லாம் வச்சு கண்டுபிடிச்சாங்களா அந்த இடத்துல தான் இருக்காங்க. இப்ப அந்த இடத்துக்கு டக்குனு டெய்லர் உள்ள வரான். உள்ள வந்துட்டு நீ வெளியே விடுங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இவங்க அவனை பார்த்துட்டு டெய்லர் நீ உயிரோட தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பட் அவனுக்கு இவங்க பேசுறது எதுவுமே கேட்கல. அப்போ டக்குனு ஒரு கை வந்து அவனை இழுத்துட்டு போயிருது. அதை பார்த்து இவங்க அரண்டு போய் நிக்கிறாங்க. சரி ஓகே நம்ம இங்கிருந்து தப்பிக்கணும்னா ஜோசி கிட்ட பேசினாதான் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பசில்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலா அவங்க எப்படியோ ஜோசி கிட்ட வந்துடுறாங்க. ஜோசி என்ன சொல்றான்னா திரும்பவும் அந்த மாஸ்டர் கீயை கண்டுபிடிச்சாதான் ஒரு நாள் இங்கிருந்து தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்போ பொண்ணுக்காரி என்ன சொல்றான்னா நான் ஒரு ரூம்ல அடைஞ்சிருந்தேன்ல, அப்போ ஒரு ரிப்போர்ட்டை பார்த்தேன். அந்த ரிப்போர்ட்ல இந்த சாவி வந்து வயிற்றுக்குள்ள வச்சிருக்க மாதிரி நான் பார்த்தேன். சோ இவன் வயிற்றுக்குள்ளதான் அந்த சாவி இருக்கும், அதை நம்ம எடுக்கணும்னு சொல்ல பொண்ணை வெளியே போக சொல்லிட்டு அப்பங்கார வயிற்றுக்குள்ள கை விட்டு அந்த சாவியை வெளியே எடுத்துறான். அப்பவே ஒரு மாறி ஆக ஆரம்பிச்சிருது. அதனால அவங்க கஷ்டப்பட்டு ஓடி போய் அந்த மெயின் டோர் கதவை திறந்து வெளியே வந்துடுறாங்க. இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க ஒரு ஹோட்டல்ல இருந்திருப்பாங்களே படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே கார் ரிப்பேர்னு சொல்லிட்டு அங்க அந்த வாஷ்ரூம்குள்ள இருக்காங்க. அப்போ யாரோ உள்ள வராங்க. அதை பார்த்துட்டு அப்பனும் பொண்ணு ஒரு பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல யார் உள்ள வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பொண்ணுக்கறி தான் வரா. இதுவும் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம்ல அதுதான். பாத்ரூம்குள்ள இருந்த அப்பனும் மகனும் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்க யாருக்கும் தெரியாம. அப்போ பொண்ணுக்கறி தன் கையில இருந்த ஒரு காயனை கீழே போட்டாடுறா. அந்த சவுண்ட கேட்ட வெளியே இருந்த பொண்ணு யாரோ நம்மளை பாக்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்ரூம் பக்கத்துல வரா. நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பார்த்திருப்போம்ல பக்கத்து பாத்ரூம்ல இந்த வெயிட்டர் பொண்ணு வரும், அதுகிட்ட பேசிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீன் தான் இப்ப நடக்குது. அதுக்கப்புறம் வெளியே இருந்த அப்பாவும் பொண்ணு அந்த எஸ்கேப் ரூமுக்கு கேம் விளையாடுறதுக்காக கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தோம்னா அங்க இருக்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு வேளை நம்ம அங்கிருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்திலேயே வராங்க. வந்தவங்க அப்படியே மெதுவா அவங்க கார் பக்கத்துல போறாங்க. அங்க ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கு. அந்த லெட்டர்ல இது ஒரு சின்ன வேலை தான், நீங்க பணம் செலுத்த தேவையில்லை, உங்க காரோட கீ டேஷ்போர்ட்ல இருக்குன்னு சொல்லி எழுதிருக்கு. இதை பார்த்து அப்பாவுக்கும் மகளுக்கும் எப்படியாச்சும் நம்ம இங்கிருந்து தப்பிச்சா போகும்டா சாமி அப்படின்னு சொல்லி போட்டு காருக்குள்ள ஏறாங்க. காருக்குள்ள ஏறி சாவியை தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் பொண்ணு ஒரு சீனை பாக்குறா. இன்னும் அவங்க அந்த கேம்ல இருந்து வெளியே வரவே இல்லை. ஏன்னா இங்கேயும் அதே லாக்க போட்டு பூட்டி வச்சிருக்கு, சாவியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி. இதை பார்த்து அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் நம்பவே முடியல. அப்படியே அதுல இருந்து ஜூம் அவுட் வந்தோம்னா அவங்க இன்னும் அந்த வீட்டுக்குள்ள இருக்க மாதிரி காமிச்சு இந்த படத்தை இதோட முடிச்சிடறாங்க. என்னதாண்டா இந்த படத்துல நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா மேபி ஒரு கிளைமேக்ஸை கொஞ்சம் மாத்தி இருந்தா நல்லா இருந்திருக்கும். இவங்க எஸ்கேப் ரூமுக்கு போயிருப்பாங்கல்ல, அங்க ஒரு டீ குடிச்சிருப்பாங்க. அந்த டீ குடிச்சனால இப்ப நடந்தது எல்லாமே அவங்க மைண்டுக்குள்ள நடந்த மாதிரி காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நாளைக்கு ஒரு சூப்பரான மூவில சந்திக்கிறேன். பாய்.